அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. எதுக்கடி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? என் அம்மா மேல உனக்கு எவ்வளவு வேணாலும் கோவம் இருக்கலாண்டி. ஆனா அதுக்குன்னு நீ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை நீ செஞ்சிருக்க கூடாதுரியா. கடைசியில என் வாயாலேயே நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன்டி. என்னையே இப்படி சொல்ல வச்சுட்டியடி. இந்த வீட்டுல உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன்டி. ஆனா இப்போ என் வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற நிலைமைக்கு என்ன தள்ளிட்டியடி. உன்னை எவ்வளவு நம்புனேன் தெரியுமா? ஆனா என் நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டியடி. இன்னைக்கு சாயங்காலம் உன்னை வெளியே கூப்பிட்டு போய் என் மனசுல உள்ள காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டி. ஆனா அதுக்குள்ள என் தலையில இப்படி ஒரு இடிய தூக்கி போட்டுட்டியடி. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு கனவுலாம் கண்டேனடி. எல்லாத்தையும் இப்படி கலைச்சிட்டு என்னை விட்டு இப்படி போயிட்டியடி. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுரியா. நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது தப்புதான். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாம இருந்தா நான் ஏண்டி உன்னை இப்படி சொல்ல போறேன்? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டியடி. ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய். காற்றை மொழி பெயர்த்தேன் என் அன்பே மூச்சை ஏன் பறித்தாய். இரவிங்கே பகலிங்கே தொடுவானம் போனதெங்கே உடலிங்கே உயிரெங்கே தடுமாறும் ஆவி எங்கே. உருகினேன் நான் உருகினேன் இன்று உயிரில் பாதி கருகிறேன். அண்ணா கீர்த்தி சொல்லுமா. என்னன்னா நடந்துட்டு இருக்கு வீட்ல? அம்மா ஏதோ கதையா சொல்றாங்க. ஐயோ அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுன? கீர்த்தி நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. போ, நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இந்த பாருண்ணா, நான் உன சின்ன பொண்ணுலாம் கிடையாது. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சு ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நீ எதுக்கு அண்ணி எதுக்கு இப்ப வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன? கீர்த்தி வேற என்ன பண்ண சொல்ற? அவ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கா. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு. வேற அவளுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னன்னா நீ லூஸ் மாதிரி பேசுற? உன் மனசாட்சி தொட்டு சொல்லுனா ரியான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க நீ நினைக்கிறேன்னு? கீர்த்தி தயவு செய்து இத பத்தி பேசாத. பேசி திரும்பவும் என்ன கஷ்டப்படுத்தாத கீர்த்தி. என்ன நான் சொல்றேன்? உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? உன் இஷ்டத்துக்கு இப்படி பேசியிருக்க. என்ன நான் நினைச்சிட்டு இருக்க நீ? எப்பவும் அம்மா தான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீ இப்படி பேசுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனா. கீர்த்தி சொன்னா கேளு கீர்த்தி. வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. அண்ணா நான் உன்கிட்ட ஒண்ணே தான் கேக்குறேன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. ரியான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு. என்ன கீர்த்தி பேசுற? ரியா இந்த மாதிரி பண்ணலன்னா வேற யாரு பண்ணிருப்பா? நம்ம வீட்ல வந்து வேற யார் வந்து இந்த மாதிரி பண்ண போறா? யார் பண்ணாங்களோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா ரியான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. நீ தேவலாம அண்ணி மேல பழிய போட்டுருக்க. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா. ரியான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன கீர்த்தி அவ மட்டுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? இங்க நானும் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த பாருண்ணா, எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் அண்ணியை வீட்டை விட்டு வெளியே போன்னு நீ சொல்லிருக்கவே கூடாது. அது ஓ மேல தப்புண்ணா. முதல்ல அண்ணா நான் சொல்றது கேளு. போய் அண்ணியை போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வா. அண்ணா உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் அண்ணியை போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வான்னு சொன்னேன். கீர்த்தி நீ என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாத. அவ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கா. நான் அவளை வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு வரணுமா? ஏன் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். அண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ரியா தான் பண்ணிருக்கா. அதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் என்ன நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா. இந்த பாரு கீர்த்தி, அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அவ இனிமே இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம். அவ உங்க அம்மா வீட்லயே இருந்துட்டு போட்டோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அண்ணா நீ இப்படி பேசுறதுக்குலாம் ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்படுவண்ணா. இந்த பாரு கீர்த்தி, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா ரியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கா. செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா கூட நான் மன்னிச்சு அவளை விட்டுருப்பேன். ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலன்னு கடைசி வரை அவன் சாதிச்சிட்டான். இனிமேட்டு அவன் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். யாரும் போய் கூப்பிட வேண்டாம். என் அண்ணியை நானே போய் கூப்பிட்டு வரேன். கீர்த்தி அவ இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்கியேண்ணா. கீர்த்தி தயவு செய்து நீ போயிரு. ஏற்கனவே நான் சரியான கோவத்துல இருக்கேன். திரும்பவும் என்ன கோவத்தை கிளப்பாத. இந்த பாரு கிருஷ்ணா, ரியா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பா பண்ணிருக்க
மாட்டாங்க. நீ வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா நான் வந்து அண்ணியை நம்புறேன். அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ரியா, எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு. உன்னை வெளியே அனுப்பிட்டு நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தாண்டி நினைச்சேன். இப்படி என் கனவுல மண்ணள்ளி போட்டியடி. கருவாப்பையிலே, நீ கூட என்ன நம்பல. அவங்களாம் அப்படி சொன்னா கூட ஏரியா அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. ஆனா அவங்க கூட சேர்ந்துட்டு நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டியடா. கிருஷ்ணா, நான் அந்த மாதிரி பண்ணலடா. நீ எப்படா என்ன புரிஞ்சுக்க போற? இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்டா. இவ்வளோ நாள் என் கூட இருந்தோம், நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு தோணவே இல்லையாடா? எவ்வளோதான் உன்னை பிடிக்காத மாதிரி வெளியே நடிச்சாலும் ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை பார்க்காம உன்னை பிரிஞ்சு நான் எப்படிதான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. ப்ளீஸ்டா கிருஷ்ணா, என்னை வந்து கூப்பிட்டு போயிடுறா. நீ வருவேன்னு நான் வாசலையே பார்த்து பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ்டா, என்னை வந்து கூப்பிட்டு போயிடுறா. என் மேல உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையாடா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? நான் எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பானே புரியலையே. ரியா கண்ணு, அம்மா சாப்பிடவே இல்லையம்மா, ரொம்ப நேரம் ஆயிட்ட, கொஞ்சோட சாப்பிடுமா. பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. என்ன மாதிரியா வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்க பாட்டி? நீயாச்சும் என்ன நம்புறல? நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. எம்மா செல்லம், நீ அழுவாதம்மா, பாட்டி ஒண்ணு நம்புறேன். என் பேத்தி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீ அழுவாதம்மா, வந்து கொஞ்சோட சாப்பிடுமா. இல்ல பாட்டி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதம்மா, கொஞ்சோட சாப்பிடு பாட்டி. நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு தோணுது பாட்டி. ஏம்மா ரியா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு. இந்த பாட்டியால தானே உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. ஒரு நாள் கூட என் பேத்தி அழவே மாட்டா, நல்லா சிரிச்சிட்டு சுத்திட்டு இருப்பா. இப்ப என் பேத்தி இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளே. ஏம்மா தங்கம், அழுவாதம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஏம்மா சாப்பிடுவாம்மா. பாட்டி நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா தங்கம். என் பேத்தியை இப்படி அழ வச்சுட்டாளே, அவளுக்கு இருக்கு. நான் போய் என்ன எதுன்னு கேட்கறேன். அப்ப வச்சு அவளுக்கு அறிவு வருதானே பார்ப்போம். அந்த கிருஷ்ண பையில சும்மா விடுற மாதிரி இல்ல. மரகதா, ஏன் மரகதா? எம்மா, எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கா? கத்தாம என்னடி பண்ணுவாவே? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? அதானே பார்த்தேன். எனக்கு ஏதோ அடிபட்டோன்னு அப்படியே பாசத்துல ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. என்ன உன் பேத்திக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கியோ? வாய மூடுடி, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? உன் பேத்தி கிட்ட போய் கேளு, அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு. அவளெல்லாம் என்னதான் வளர்த்து கிழிச்சியலோ எனக்கும் தெரியல. இப்படிதான் போற வீட்டுல மாமியார் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் அனுப்பிச்சு விட்டியலோ. கோலகாரி கோலகாரி. சீ, வாய மூடுடி. உன்னெல்லாம் என் வயிற்றுலதான் பெத்தேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு என் வயிறு பத்திக்கிட்டு வருது. இந்த பாருமா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மரியாதையை வேலையை பார்த்துட்டு போயிரு. பார்த்துக்க, இங்க நானே மண்டையில அடிபட்டு ஒரு வேலை செய்ய முடியாம அந்த ஆளை தலை வலிக்குன்னு படுத்து கிடக்கேன். சும்மா வந்து என் வயிற்றுல கிளப்பாத. நான் தானே இங்க வயிற்றுல கிளப்பிட்டு இருக்கேன், நீதான் அவ்வளவு வயிற்றுலையும் கிளப்பிட்டு திரியறா. பார்த்துக்க பாட்டி. ஓ, இந்த ஆட்டியம்மா இங்கதான் இருக்கா போலயே. வந்தவன் ஊரை பார்த்து கிளம்பலையாக்கும். இந்த பாருமா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன வார்த்தை ஆட்டியம்மா கீட்டியம்மான்னு? அந்த பிள்ளை என் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா ஆமா, இவ குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. மானகட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை கூட சவகாசம் வச்சுட்டு தெரியறா. வேற நீ எங்க இருந்து உருப்படுவா? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மரியாதையா வெளியே போயிருமா. ஏடி வாயை மூடடி. அந்த கிருஷ்ண பையல எங்க? அவன் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்காம இடத்த விட்டு போக மாட்டேன். எதுக்கு? என் பையனே ஏற்கனவே நொந்து போயிருக்கான். என்ன அவனை நோகடிக்கிறதுக்கா? இனிமேட்டு அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர வரக்கூடாது. நீ அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. பார்த்துக்க, மரியாதையை ஏற்ற காலி பண்ணு. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. பாவி பாவி, நான் ஒன்ன போய் தவறுந்து பெத்து தொலைஞ்சேன் பாரு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மரியாதையா போயிருமா. சும்மா உன் பையன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வராத. பாத்துக்க, அந்த வீட்டுல போய் நான் பொண்ணு எடுத்தேன்ல, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். எங்க அந்த கிருஷ்ணன் பையல? இந்த பாருமா, நான் கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணனை பார்த்து அவன் மனசு மாத்திர வேலைலாம் எதுவும் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நடக்கிறது வேற. பாத்துக்க, நான் கிருஷ்ணனுக்கு வேற பொண்ணை பார்த்துட்டேன். நான் இதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் அவனை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். என்னடி சொன்ன? கிருஷ்ணனுக்கு வேற பொண்ணை பார்த்துட்டியா? அங்க என் பேத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை வச்சுட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் பாக்க. என்ன உன்னை விட மாட்டேன்டி. இந்த பாருமா, பொண்ணெல்லாம் அப்பவே பார்த்தாச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. சும்மா என் வீட்டுக்குள்ள நின்னுங்கிறது கத்திட்டு இருக்காத. நீ
நல்லா பாரு. நீங்க பார்க்கணும் தானே நான் கல்யாணமே வைக்கேன். ஊரை கூட்டி பந்தல்லாம் போட்டு நல்ல மேலதாளத்தோட 10 வகை சாப்பாடு கூட்டி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்றேன். நீ எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். அட போமா, அதான் நான் பாருன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா இங்க நின்னு கத்திட்டு இருக்காத, வெளியே போமா. என்ன ஜென்மம்னு தெரியல. இவளெல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்படி என் பேத்தி வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டு இருக்காளே. முதேவி அத்தை, என்னாச்சுமா பிரீத்தி? நீ உள்ள போமா. சும்மா வயசான காலத்துல சும்மா இருக்க முடியாம எதையாச்சும் ஒண்ணு சொல்லி கத்தி தடப்பாவே. நீ எதுவும் கண்டுக்காத. இல்லத்த, பாட்டி ரொம்ப கோபப்படுறாங்க. வேற கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணன் வரட்டும். அதுக்கப்புறம் உங்க கல்யாண விஷயத்தை தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். பேசி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். சரிங்க அத்தை. கிருஷ்ண மாம்ஸ் மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். அப்புறம் நான் தான் இந்த வீட்டு மருமக. உங்களை நான் நல்லா பார்த்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா பிரீத்தி. நான் எப்படினாலும் இன்னைக்கு அவன்கிட்ட பேசியவே சம்மதத்தை நான் வாங்கிடுறேன். சரிங்க அத்தை. சரிம்மா பிரீத்தி, அடுப்படியில் கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி அத்தை. சரியா, உன் நிலைமை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதாண்டி. வாய்க்கு என் புருஷன் அவனுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியடி. இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு மொத்தமா வைக்கிறேன்டி ஆப்பு. கிருஷ்ணா, நீயும் எனக்கு தான், உன் சொத்தும் எனக்கு தான்.